கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தின் அடிப்படையில் மன்னிப்பை குறித்து இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தின் 35வது வசனத்தையும் வாசிக்கின்றேன். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இயேசு மன்னிப்பை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு கணக்கு பார்த்தபோது 10,000 தாலந்து கடன் என்பது அவனுக்கு தெரிய வந்தது. கடனை குறித்து அறிந்த உடனே அந்த கடனை தீர்ப்பதற்கு அவனுக்கு சக்தி இல்லாதபடியினால அவனுடைய ஆண்டவனிடத்தில் போய் அவன் தன்னுடைய நிலைகளை குறித்து சொல்லி மன்னிக்கும்படிக்கு கதறுகிறான். இவ்வளவு பெரிய கடன் தொகையை உமக்கு திருப்பி கொடுப்பதற்கு எனக்கு நிர்வாகம் இல்லை. இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே திருப்பி கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அது பெரிய பாரம். நீர் எனக்கு மன்னித்து எனக்கு இறங்க வேண்டும் என்று கதறினான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனுக்கு கொடுத்த எல்லா கடத்தையும் கூட மன்னித்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 10,000 தாலந்து கடன், ஒரு பைசா கூட அவன் திருப்பி கொடுக்கவில்லை. அவன் செய்த எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவனுடைய பாவ பாரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட எஜமான் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் மனம் இறங்கி அவனுக்கு மன்னித்தார். அதே ஊழியக்காரன் புறப்பட்டு போகும்போது தன்னிடத்தில் 100 வெள்ளி பணத்தை கடனாகிய வாங்கிய ஒரு மனிதனை பார்க்கிறான். அந்த மனிதனை பார்த்த உடனே அவனை பிடித்து தொண்டையை நெரித்து என் கடனை உடனே தீர்க்க வேண்டும் என்று கடினமாக கட்டளை கொடுக்கிறான். பாருங்க, சில நிமிடங்களுக்கு முன்பதாகத்தான் எஜமான் அவனுக்கு இறங்கி அவனை மன்னித்தான். அந்த மன்னிப்பின் செய்தியை அறிந்தும் கூட அவன் தன்னிடத்தில் கடன் பட்டவனுக்கு மன்னிக்கவில்லை. அவனுடைய பாவ பாரம் பெரிதாக இருந்தது. கடவுள் அவனை மன்னித்தார். ஆனால் சிறிய ஒரு தவறு செய்த மனிதனை அவனால் மன்னிக்க முடியவில்லை. இந்த வேலைக்காரன் செய்தது போலவே 100 வெள்ளி பணம் வாங்கினவனும் அவனுடைய காலில் விழுந்து பொறுமையாயிரும், உமக்கு எல்லாவற்றையும் தீர்க்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். ஆனாலும் அவன் சம்மதிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உடனே எனக்கு தீர்க்க வேண்டும் என்று கடினமாக பேசுகிறான். அவனை கடினமாக நடத்தின காரியத்தை எஜமான் அறிந்து எஜமான் அவனை அழைப்புத்தான். பொல்லாத ஊழியக்காரனே என்று அவனை சொல்லுகிறதை கவனியுங்கள். நீ வேண்டிக் கொண்டதினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேனே, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள்
பிறருடைய சிறிய சிறிய தவறுகளை கூட பெரிதுபடுத்தி மன்னிக்க முடியாது என்று சொல்லுவோமேயானால், தேவன் நம்மை பார்த்தும் பொல்லாத மனுஷனே என்று சொல்லுவார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த திரளான பாவங்களை மன்னித்திருக்க, பிறர் செய்கிற சிறு சிறு தவறுகளை நாம் மன்னிக்காமல் இருப்பது எப்படி? பாருங்க, நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். நிபந்தனை இல்லாமல் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும்போது தேவனும் நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லா தவறுகளையும் மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். நாம் நீதிமான்களாக மாறின போது பிறரை குற்றவாளிகளாக நாம் தீர்க்கக்கூடாது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். என்னிடத்தில் தவறு எதுவுமே இல்லை என்று ஒருவேளை சொல்லலாம். மற்றவர்களுடைய தவறை மன்னிக்காமல் போனால் நீங்களும் கூட நீதிமான் என்ற தகுதியை இழந்து விடுவீர்கள். தவறுகளின் அளவு எவ்வளவு என்று நாம் கணக்கிட வேண்டாம். சிறிதோ பெரிதோ மனப்பூர்வமாக அதை மன்னித்து பாருங்கள். அதனால் உண்டாகும் சந்தோஷம் மிகவும் பெரிது. தேவன் தாமே உங்களை